சில பேர் வசதி இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒருத்தர் நான் வீடியோவில் பார்த்தேன். அவங்க கல்யாண நாளாட்டிருக்கு. அவர் வந்து ஒரு ஒரு 4-5 பவுன் இருக்குங்க. ஒரு நெக்லஸ் மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு மனைவிக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து 1 கிராம் கூட எடுக்க முடியாத இருக்கிறவங்கலாம் எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் வந்து சங்கடமாக இருக்குதுங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அது வந்து அந்த அன்பை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுறது அது தனிப்பட்ட முறையில் அது பார்த்துக்கலாங்க. பொதுவாக அதெல்லாம் அந்த மாதிரி காமிக்கும்போது அது மற்றவங்க மனசை வந்து ஏக்கத்துக்கு அது பக்குவமாக இது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் வந்து அதில் எல்லாம் ரொம்ப மனசு பாதிக்கப்படும். அதே வந்து ஏதோ ஒரு குழந்தைங்க ஆனால் கருணை இல்லத்துல எல்லாம் போய் குழந்தைங்களோட எல்லாம் நீங்கள் கொண்டாடும்போது இன்னும் பல மனசு ஆத்மாக்களெல்லாம் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தான் சேரும். அந்த வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி அத்தனை புகழும் உங்களுக்கு தான் சேரும். அந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 4 செவத்துக்குள்ளே புருஷனும் பொண்டாட்டி பரிமாறிக்குது. அது உங்களுடைய சொந்த இதில் நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். பொதுவாக இப்படி எல்லாம் மக்கள் பார்க்குறப்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷம்தான். அது உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் தானே. அது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கருணை இல்லத்துலலாம் குழந்தைங்களோட போய் பெரியவங்க வயசானவங்கலாம் இருக்காங்கள்ல, அதுலெல்லாம் போய் நீங்கள் அந்த மாதிரி ஃபங்க்ஷனெல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருக்கும். ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். அதை பாருங்கள். இந்த மாதிரி இருங்க. சரியா? இன்னமும் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் அனுபவம் இல்லை. இருந்தாலும் என் மனசுக்கு பட்டது நாங்கள் சொல்கிறோம். நாங்கள்லாம் சின்னதுலேருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால என் கல்யாணத்தப்பையெல்லாம் 85 கல்யாணம் ஆச்சுன்னாக்கா அப்போல்லாம் காதுக்கு போட தோடு கூட இல்லாத எங்கள் அக்கா அம்மா இல்லாத அக்கா வளர்த்துனாங்க. 4 பேர் அக்கா தங்கச்சி. அந்த அக்காலாம் எனக்கெல்லாம் வந்து அந்த தோட்டை போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அப்போ ரூ. 325 பவுனு. அந்த கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் கழித்து அந்த ரூ. 325 ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் 1 வருஷம் கழித்து எனக்கு 1/4 பவுன் எடுத்து போட்டுட்டு அப்புறம் அக்கா அந்த தோட்டை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. கால் கொலுசு கூட எனக்கு போட்டு தான் அப்போ கட்டி வச்சாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அதுக்காக தான் இதெல்லாம் நினச்சா கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேங்க. குழந்தைங்களோட போய் பெரியவங்க இருக்கிற இடத்துல போய் அந்த மாதிரி ஃபங்க்ஷனெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது தப்புன்னு நான் சொல்ல வரலைங்க. எனக்கு இப்படி ஒரு மனசில் தோணிச்சு அதனால் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். சரி, ஓகே மக்களே.